نبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين يصلون ما أمر الله به أن يوصل ويخشون ربهم ويخافون سوء الحساب وقال النبي صلى الله عليه وسلم صلة الرحم وحسن الخلق وحسن الجوار يعمران الديار ويزيدان في الأعمار أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த சில நாட்களாக அதிகமான மரண செய்திகளை தொடர்ந்து நாம் கேள்விப்பட முடிகிறது. எல்லா பகுதியிலையுமே ஊரில் உள்ள எந்த ஒரு பலகைக்கும் போர்டுக்கும் ஓய்வே இல்லாத அளவுக்கு மரண செய்தி. கடந்த ஒரு 2 மாதத்திற்குள் எத்தனை மரணங்கள் என்று எண்ணி சொல்ல முடியாத அளவிற்கு மரணங்கள் அதிகமாக நிகழ்வதை பார்க்கிறோம். வயதை பார்க்கிற போதும் கூட எல்லோருமே வயதானவர்கள் என்று சொல்லிவிடவும் முடியாது. அதிலே நடுத்தர வயதுடையவர்கள், வாலிபர்கள், திருமணமே ஆகாதவர்கள் என்று பலதரப்பட்ட வயதில் உள்ளவர்களும் கூட மரண செய்திகளை, மரணத்தை சந்திப்பதை தொடர்ந்து நாம் கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். இதற்கான காரணம் என்ன என்பதை நாம் பார்க்கிற போது இவ்வாறான அதிகமான மரணங்கள் ஏன் நடைபெறுகிறது? பொதுவான சில காரணங்களையும் சொல்லலாம், குறிப்பான சில காரணங்களையும் சொல்லலாம். பொதுவான காரணம் என்பது ஒரு மனிதனுடைய ஆயுளை குறைக்கக்கூடிய, ஒரு மனிதனுடைய வயதை குறைக்கக்கூடிய காரணங்களில் பொதுவாக சொல்வதானால் பாவங்கள். அதிகமான பாவங்கள் செய்வது ஒரு மனிதனுடைய ஆயுளை குறைக்கும். அல்லாமா இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எந்தெந்த காரணங்களால் ஒரு மனிதனுடைய ஆயுள் குறைகிறது என்பதை சொல்கிற போது அதிகமான பாவங்களும் ஒரு காரணமாக இருக்கிறது. பல காரணங்களிலே ஒரு காரணம், நம்முடைய முன்னோர்கள் அவர்கள் பாவச் செயல்களில் ஈடுபடாத இருந்த காரணத்தினாலே மிக நீண்ட ஆயுள் காலம் வாழ்ந்திருக்கிறார்கள். ஷாஃபி மதுஹபனுடைய ஒரு சிறிய கிதாப், ஒரு சட்ட நூல், மத்னுல் காயா என்று சொல்வார்கள். அந்த நூலை எழுதிய இமாம் அவர்கள் 160 வயது வரைக்கும் வாழ்ந்தார்கள். 160 வயது. அதில் ஆச்சரியம் என்னவென்று சொன்னால், இவ்வளவு வயது கொடுக்கப்பட்டதை விட அந்த 160 வயது வரைக்கும் அவரது உடல் உறுப்பு எல்லாமே ஆரோக்கியமாக இருந்தது. உடல் உறுப்புகள்ல எந்த உறுப்பிலும் எந்த கோளாறும் கிடையாது. அப்போது மக்கள் அவர்களிடத்திலே மிகுந்த ஆச்சரியத்தோடு கேட்டார்கள், இவ்வளவு நீண்ட ஆயுள் வழங்கப்பட்ட உங்களுக்கு உடலுடைய எந்த உறுப்பிலும் எந்த நோயும் இல்லையே என்று. அவர்கள் சொன்னார்கள், எனக்கு விவரம் தெரிந்த நாள் முதல் என்னுடைய எந்த உறுப்பை கொண்டும் நான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ததில்லை. நான் அல்லாஹ்வுடைய சட்டங்களை பாதுகாத்தேன், அல்லாஹ் என்னுடைய உறுப்புகளை பாதுகாக்கிறான். நான் அல்லாஹ்வுடைய சட்டங்களை மதித்து நடந்தேன், அல்லாஹ் என்னுடைய உறுப்புகளுக்கு எந்த விதமான நோயும் இல்லாமல் அல்லாஹ் பாதுகாக்கிறான். ஆனா இன்னைக்கு பார்க்கிறோம், 25-30 வயது வாலிபர்கள் கூட சேர்ல உட்கார்ந்து தொழக்கூடிய அளவுக்கு உறுப்புகள் பலவீனம். யாரையும் குறை சொல்வதல்ல நோக்கம், அந்த அளவிற்கு நம்முடைய பாவங்கள் பெருகிவிட்ட காரணத்தினாலே இளம் வயது உடையவர்கள் கூட சேர்ல உட்கார்ந்து தொழக்கூடிய அளவிற்கு ஒவ்வொருவருக்கும் கால் வலி, மூட்டு வலி என்று பார்க்கிறோம். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் சொல்கிறார்கள், தம்முடைய காலத்தில் 80 வயது மதிக்கத்தக்க ஒரு பெரியவரை நாங்கள் பார்த்தோம். அந்த 80 வயதிலும் கூட அவருக்கு எந்த வியாதியும் இல்லை. அவரும் இதே வதனைத்தான் சொன்னார், நான் பாவம் செய்வதில்லை, அல்லாஹ் என்னை பாதுகாக்கிறான் என்று. எனவே ஒரு மனிதனுடைய ஆயுள் அபிவிருத்தியிலே முக்கியமான பங்கு என்பது அவனுடைய பாவங்கள் எவ்வளவு குறைவாக இருக்கிறதோ அல்லாஹ் ஆரோக்கியத்தை தர்றான். எவ்வளவு பாவங்கள் அதிகரிக்கிறதோ அந்த அளவுக்கு மரணங்களும் நோய்களும் அதிகமாகிறது. இது ஒரு பொதுவான காரணம். இது குறிப்பாக நாம் பார்க்கிற போது இன்றைய காலகட்டத்திலே அதிகமான மரணங்கள் நடப்பதற்கான காரணங்கள் என்னவென்று நாம் பார்க்கிற போது பல முறை நான் உங்களுக்கு வலியுறுத்தி சொன்ன விஷயம்தான். ஆனாலும் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். அது
இன்றைக்கு நம்முடைய குடும்ப அமைப்புகள் சிதைந்து உறவுகளுக்கு மத்தியிலே ஒற்றுமை இல்லாமல் இணக்கம் இல்லாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலை. சொந்த பந்தங்களுக்கு மத்தியிலே பேச்சுவார்த்தை கிடையாது, சொந்த பந்தங்களுக்கு மத்தியில ஒரு அரவணைப்பு கிடையாது. இந்த குற்றம் இருக்கிறது, இந்த பாவம் இருக்கிறது, இதனுடைய ஒரு பீடையாகத்தான் பார்க்கிறோம். நம்முடைய ஆயுளிலே பரக்கத்தில்லாத ஒரு நிலை. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், ஒரு மனிதன் ஒரு வருடம் முழுவதும், இதோ அடுத்த ரமதான் வரப்போகிறது, போன ரமதானிலிருந்து இந்த ரமதான் வரை ஒருவன் எத்தனை ரக்காத்து தொழுதிருக்கிறானோ அவனுடைய ஒரு ரக்காத்து கூட ஏற்றுக்கொள்ளப்படாது. அவன் செய்த ஹஜ்ஜோ உம்ராவோ ஏற்றுக்கொள்ளப்படாது. அவன் ஓதிய குர்ஆன் ஏற்றுக்கொள்ளப்படாது. அந்த துர்பாக்கியம் மிக்க மனிதன் யார் என்று சொன்னால் தன்னுடைய உறவுகளை முறித்து வாழக்கூடியவன். யார் உறவுகளை முறித்து வாழுகிறானோ அவனுடைய ஒரு ரக்காத்து கூட ஏற்றுக்கொள்ளப்படாது. அவன் எத்தனை குர்ஆன் ஓதினாலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. இதை மிக அழுத்தமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உறவுகளை முறித்து கொண்டு எந்த அமல் நீங்கள் செய்தாலும் சரி, அல்லாஹ் தேவையற்றவன். உங்களுடைய அமல்களின்பால் அந்த அமல்கள் தூக்கி எறியப்படுகிறது. இன்றைக்கு சமூகத்திலே அதிகமாக நினைவூட்டப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இந்த உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், உறவுகளை அரவணைப்பது, நற்குணம், அண்டை வீட்டாரோடு அழகான முறையிலே பழகுவது, இந்த மூன்று அமல்களும் உங்களுடைய ஆயுளையும் அதிகப்படுத்தும், உங்களுடைய ஊரையும் பலப்படுத்தும். உறவுகளை அரவணைப்பது, நற்குணங்களை கடைபிடிப்பது, அண்டை வீட்டாரோடு அழகான முறையிலே உறவாடுவது, இந்த மூன்று அமல்களும் உங்களுடைய நாட்டையும் பலப்படுத்தும், உங்களுடைய ஆயுளையும் அதிகப்படுத்தும். இன்னைக்கு நாட்டிலேயும் வறட்சி பஞ்சம். தமிழகத்திலே இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு வறட்சி. இந்த ஆண்டு முழுக்க மழை இல்லை. வரக்கூடிய கோடை எப்படி சமாளிக்க போகிறோமோ அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவ்வளவு பெரிய வறட்சி தமிழ்நாட்டிலே. தமிழகத்தில் உள்ள எல்லா நதிகளும் வற்றி போய் கிடக்கிறது. என்ன காரணம்? இந்த ஹதீஸிலே சொல்லப்பட்ட உறவுகளை மீறுவது, உறவுகளை மதிப்பது கிடையாது. இதனுடைய தண்டனை தான் அல்லாஹ் இன்னைக்கு மழையை நிறுத்திடுறான். அப்ப சொன்னாங்க, உறவுகளை பேணுங்க, நற்குணங்களை கடைபிடியுங்கள், அண்டை வீட்டாரோடு அழகான முறையிலே உறவாடுங்கள், அல்லாஹ் உங்களுடைய நாட்டையும் பலப்படுத்துவான். இந்த மூணு அமல்களால நாடும் செழிப்படைகிறது, உங்களுடைய ஆயுளிலும் அல்லாஹ் பரக்கத் செய்கிறான். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நம்முடைய இமாம்கள் பெரியவர்கள் எல்லாம் தங்களது பக்கத்து வீட்டுக்காரர்களோடு எப்படி நடந்தார்கள் என்று பல சம்பவங்கள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களது பக்கத்து வீட்டிலே ஒரு யூதர் வாழ்ந்து வருகிறார். அந்த யூதருடைய வீட்டிலிருந்து தினமும் கழிவு நீர் இமாமுடைய வீட்டில் வந்துதான் விழும். அந்த யூதருடைய கழிவு நீர் கிட்டத்தட்ட இது ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 14 வருஷங்கள், 14 வருடங்கள் அந்த யூதருடைய வீட்டுடைய கழிவு நீர் இமாமுடைய வீட்டில் வந்து விடும். ஒரு நாள் கூட, ஒரு சந்தர்ப்பத்தில் கூட இமாம் அஹ்மது பின் ஹம்பல் அதை யார்கிட்டையும் சொன்னதும் கிடையாது, யார்கிட்டையும் புகார் செய்ததும் இல்லை, அந்த யூதரிடத்திலையும் போய் சொன்னது கிடையாது. இப்போ அவன் வீட்டு கழிவு நீர் எங்க வீட்டில் வந்து விழுதுன்னு சொல்லி. ஒரு சந்தர்ப்பத்தில் இமாம் அஹ்மது அவர்கள் உடல்நலம் இல்லாம நோயாளியாக படுத்திருக்கிறாங்க. அந்த நேரத்தில் எல்லாரும் நலம் விசாரிக்க வர்றாங்கன்னு சொல்லி பக்கத்து வீட்டில் உள்ள யூதரும் இமாம பார்க்க வர்றாங்க, இமாம் அஹ்மதை சந்திக்க வர்றாங்க. அப்படி சந்திக்க வரும்போதுதான் அந்த யூதருக்கே தெரியுது தன்னுடைய வீட்டில் உள்ள கழிவு நீர் எல்லாம் இமாம் அஹ்மதுடைய வீட்டில் வந்து விழுதுன்னு சொல்லி. அப்போ அந்த யூதர் கேட்டாராம், இமாம் அவர்களே, இது எவ்வளவு நாளா நடந்துட்டு இருக்குது, எனக்கே தெரியலன்னு சொல்லி. அப்ப சொன்னாங்க, இமாம் 14 வருஷமா இதாம்பா நடக்குதுன்னு சொல்லி. நீங்க என்ற சொல்லியிருக்கலாமே, இது எனக்கே தெரியாம நடக்குது, சொல்லியிருந்தா நான் வந்து இப்படி இருந்திருப்பேன், தடுத்திருப்பேன்னு சொல்லி. இமாம் அஹ்மது சொன்னாங்க, எங்களுடைய நபி எங்களுக்கு கற்றுத்தந்தது அண்டை வீட்டுக்காரர்களோடு அழகான முறையிலே பழகுவது, அவர்களால் வரக்கூடிய சிரமங்களை பொறுத்துக்கொள்ளணும். நான் அதை தாங்கி கொண்டேன் 14 வருஷம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த யூதர் சொன்னார், இந்த மார்க்கத்தை நாங்களும் ஏற்கிறோம், ஏன்னா உங்களை போன்ற இமாம் எந்த மார்க்கத்தில் இருக்கிறாரோ அது சத்தியமாக இருக்கும், எனக்கும் கலிமா சொல்லிக் கொடுங்கன்னு சொன்னாங்க. இது பக்கத்து வீட்டில் உள்ள ஒரு மாற்று மத அன்பர். இன்னைக்கு நாமளும் இந்த மாதிரி எல்லாம் இந்த நாட்டில் உள்ள இந்துக்களோடு, இந்த நாட்டில் உள்ள பிற மதத்தவரோடு நடந்திருந்தோம்னு சொன்னா அந்த மக்கள் முஸ்லீம் ஆயிருப்பாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாட்டையும் பலப்படுத்தும், ஆயுளிலும் அபிவிருத்தி செய்யும், அண்டை வீட்டுக்காரர்களோடு அழகான முறையிலே பழகுவது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித உள்ளங்களை எதை கொண்டு வென்றார்கள்? அவர்களது நல்ல குணத்தை கொண்டுதான் வென்றாங்க. மக்கா வெற்றி கொண்ட நேரத்திலே நடந்த ஒரு நிகழ்ச்சி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி கொண்ட நேரத்திலே
ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அவர்கள் காபத்துல்லாஹ்வுல பாங்கு சொல்றாங்க. அந்த பாங்கு சத்தத்தை கேட்டபோது அதுவரைக்கும் மக்கால முஷ்ரிக்குகள் இருந்தாங்க, காஃபிர்கள் இருந்தாங்க. எல்லாரும் மக்காவில் இருந்து வெளியேற்றப்படல. ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் மக்கா முக்கர்ரமாவிலிருந்து காஃபிர்கள் முஷ்ரிக்குகள் வெளியேற்றப்படுறாங்க. மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட நேரத்தில் அங்க காஃபிர்களும் இருக்கதான் செய்யறாங்க. பிலால் ரலியல்லாஹு அவர்கள் காபால ஏறி பாங்கு சொல்றாங்க. அந்த பாங்கை கேட்ட மக்காவில் உள்ள சில வாலிபர்கள் அவங்க எல்லாரும் சேர்ந்து பிலால் ரலியல்லாஹு அவர்களுடைய அந்த பாங்க கேலியும் கிண்டலும் செய்யறாங்க. பிலால் அல்லாஹ் அக்பர்னு சொன்னா இவங்களும் கேலியா அல்லாஹ் அக்பர் அப்படின்னு கிண்டல் பண்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாங்கு சொல்லி முடித்ததுமே தன்னுடைய தோழர்கள்ட்ட சொன்னாங்க, இந்த பாங்கு சத்தம் சொல்ல சொல்ல யாரோ சில பேர் அதை கேலி பண்ணாங்க, அவங்களை எல்லாம் கூட்டுட்டாங்கன்னு சொன்னாங்க. இப்ப இந்த வாலிபர்கள் அத்தனை பேரும் பெருமானாரிடத்திலே அழைத்து வரப்படுகிறார்கள். ஒரே நடுக்கம், பயம் அவங்களுக்கெல்லாம். ஏன்னா நம்ம முஸ்லிம்களுடைய பாங்க கேலி பண்ணி இருக்கிறோம், நமக்கு என்ன நடக்க போகுதோ தெரியலன்னு பயந்துகிட்டு வர்றாங்க. இப்ப இன்றைக்கும் கூட ஒரு மத அடையாளத்தை கேலி செய்தால் என்ன நடக்குங்கிறது நமக்கெல்லாம் தெரியும். அந்த வாலிபர்கள் பிலால் ரலியல்லாஹு பாங்க கேலி செஞ்சவங்க பெருமானார் எல்லாத்தையும் கூட்டுவாங்கன்னு சொல்றாங்க. இவர்கள் எல்லாம் பயந்து கொண்டே வர்றாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டாங்க, உங்க கூட்டத்தில் ஒரு வாலிபருடைய குரல் ரொம்ப அழகா இருந்துச்சு, அது யாருன்னு கேட்கிறாங்க. அந்த கேலி செய்தவர்கள்ட்ட கூட பெருமானார் கேட்கிறாங்க, இதுல ஒரு ஆளுடைய குரல் ரொம்ப அழகா இருந்துச்சு, அவர் யாருன்னு கேட்கிறாங்க. எல்லாருமே பயந்துகிட்டு அபூ மஹதூரான்னு ஒரு சஹாபி அவரை காட்டுறாங்க, இவர் தான் எங்கள ரொம்ப அழகான குரல் அப்படின்னு சொல்லி. அபூ மஹதூரா சொல்றாங்க, அந்த நிமிஷம் வரைக்கும் உலகத்துல எனக்கு பிடிக்காத ஆள் யாருன்னா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். உலகத்திலே எனக்கு அவரை பிடிக்காது, அவருடைய முகத்தை பார்க்க பிடிக்காது. ஆனா எல்லாரும் என்ன காட்டிட்டாங்க, இவருடைய குரல் தான் அழகா இருந்துச்சுன்னு சொல்லி. உடனே நான் வேற வழி இல்லாம அவங்க முன்னால போனேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய முன்னெற்றியை பிடித்து கொண்டு சொன்னார்கள், நீ எந்த வார்த்தைகளை சொன்னாயோ அதை திரும்ப சொல் அப்படின்னு சொல்றாங்க. இவரும் வேற வழி இல்லாம அந்த பாங்குடைய வார்த்தைகளை அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று அவரும் திரும்ப திரும்ப சொல்றாரு, மெதுவா சொல்றாரு, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு சொல்லி. நபி சொல்றாங்க சத்தமா சொல்லு. அப்புறம் திருப்பி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் மெதுவா சொல்றாரு. பெருமானார் சொல்றாங்க சத்தமா சொல்லு. இப்படியே முழு பாங்கையும் சொல்ல வச்சு அவருடைய முடியை பிடிச்சு பெருமானார் துவா செய்யறாங்க. அந்த துவா செய்ததுமே அல்லாஹ் அவருடைய உள்ளத்தை மாத்திடுறான். சொல்றாரு, அதுவரைக்கும் எனக்கு வெறுப்பாக இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு பிரியமானவர்களாக மாறிட்டாங்க. அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றார். ஒரு பாங்கை கேலி செய்த மனிதரிடத்துல கூட அல்லாஹுடைய தூதர் காட்டி இந்த அழகான குணம், அவர் முஸ்லீம் ஆயிடுறாரு. பின்னால மக்கால பாங்கு சொல்றது யாருன்னா அவர் தான், அபூ மஹதூரா தான் பாங்கு சொல்லுவாங்க. பெருமானார் அவருடைய தலை முடியில கை வச்சு துவா செஞ்சதுனால அவர் வாழ்க்கை முழுக்க அந்த முடியை வெட்டியதே கிடையாது. வாழ்க்கை முழுவதும் என்னங்க முடி வெட்டினதில்லை. இந்த அழகிய குணங்கள், இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உறவுகளை அரவணைப்பது, நற்குணத்தை பேணுவது, அண்டை வீட்டாரோடு அழகான முறையிலே நடப்பது, இந்த அமல்கள் ஆயுளை அதிகப்படுத்தும், நாட்டை வளப்படுத்தும் என்பதாக சொன்னாங்க. அந்த வகையில கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைக்கு நாம ஊர்ல நடக்கிற பல விஷயங்களை கவனிக்கணும். ஏன் இவ்வளவு அதிகமான மரணங்கள் நடக்குது என்பதை சிந்தித்தோம்னு சொன்னா, உறவு முறைகளில் ஏற்படக்கூடிய விரிசல், அந்த விரிசல்ல ரொம்ப முக்கியமானதாக நம்ம பார்த்தோம்னு சொன்னா கணவன் மனைவியினுடைய உறவு முறை. இதுலதான் குடும்பங்கள்ல பல பிரச்சனைகள். திருமணத்துக்கு முன்னால ஒரு பேசி முடிக்கிற நிகழ்ச்சி பிரம்மாண்டமா நடத்தப்படுது. ரொம்ப என்னங்க பல ஏற்பாடுகளோடு நடத்தப்படுது. திருமணமும் விசேஷமான முறையில் செய்யப்படுது. பல சாப்பாடுகள் என்றெல்லாம் எல்லாம் நடந்து முடிந்த பிறகு திருமணம் முடிந்த 6 மாதமோ 1 வருஷமோ அதுக்குள்ள பார்த்தா குடும்பங்கள்ல மனக்கசப்பு பிரச்சனைகள் ஆரம்பமாயிடுது. பல காரணங்கள் 2 பக்கத்திலுமே சொல்லப்படுது. நபிமார்களும் கூட தங்களுடைய மனைவிமார்களிடத்துல எப்படி வாழ்ந்தாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மனைவி சாரா அவர்களோடு 80 வருஷம் வாழ்ந்தாங்க. 80 வருஷமா குழந்தை கிடையாது சாரா அலைஹிஸ்ஸலாமுக்கு. குழந்தை இல்லாத மனைவியோடு 80 வருஷம் வாழ்ந்தாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நமக்கு தெரியும். உமர் எவ்வளவு கடுமையான சஹாபி என்பது நமக்கு தெரியும். அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவியும் கொஞ்சம் கடுமையாகத்தான் பேசுவாங்க, கொஞ்சம் கடுமையா வார்த்தைகளை கூடுதலாகவே பயன்படுத்துவாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல எல்லாருமே கேட்பாங்க, உங்க மனைவி இவ்வளவு கடுமையாக இருக்கிறாங்க, நீங்க ரொம்ப உறுதியான ஆளு, உங்க வீட்டுல உங்க மனைவி ரொம்ப கடுமையா பேசுறாங்களேன்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதற்கு அழகான பதிலையும் சொல்லுவாங்க. என்னுடைய மனைவி தான் என்னுடைய துணியை துவைச்சு கொடுக்கறாங்க, என்னுடைய வீட்டை சுத்தம் செய்யறாங்க, என்னுடைய குழந்தைகளை வளர்க்கிறாங்க,
ராத்திரி நான் படுப்பதற்கு படுக்கையை தயார் செய்யறாங்க. இதுல எதுவுமே செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் என் மனைவிக்கு கட்டளை இடல. என் மனைவிக்கு இதெல்லாம் மார்க்க ரீதியா இந்த கடமையும் இல்லை. இந்த கடமை இல்லாத விஷயங்களை எல்லாம் என் மனைவி எனக்காக செய்யறாங்க. எனவே சில விஷயங்களை நானும் பொறுத்து கொண்டுதான் ஆக வேண்டும். இதுதான் குடும்ப வாழ்க்கைங்கிறது. சஹாபா பெருமக்கள் தங்களுடைய மனைவியரோடு எவ்வளவு அன்பாக பாசமாக வாழ்ந்தாங்கன்னு சொன்னா, பல சஹாபாக்கள் அவங்க கணவன் மனைவி தனிமையா இருக்கும்போது இப்படி பேசிக்குவாங்க, நான் முதல்ல இறந்தா நீ தான் என்ன குளிப்பாட்டணும்னு சொல்லி. பல சஹாபாக்கள் அதான், கணவன் இறந்தா மனைவி குளிப்பாட்டுறது, மனைவி இறந்தா கணவன் குளிப்பாட்டுறது. இங்க சட்ட ரீதியான விஷயத்துக்கு போக வேண்டாம். சட்டத்தில் அப்படி கூடுமா அப்படிங்கிறது அது வேற விஷயம். பல இமாம்கள்ட்ட அதுவும் ஜாயிஸ் தான், கணவன் மனைவி ஒருவர் மற்றவரை குளிப்பாட்டலாம். ஏன்னா சஹாபாக்கள் அப்படி எல்லாம் வசியத் பண்ணாங்க. இங்க நம்மை பொறுத்தவரை அப்பதான் நமக்கு வாழ்க்கை பூரா யாரை யாரெல்லாம் பார்க்க கூடாதோ அவங்களெல்லாம் பார்த்திருப்பாரு. டிவியில பத்திரிகையில எல்லா பெண்ணையும் பார்த்திருப்பாரு. ஒரு 80 வயசு பெண் இறந்த பிறகு அப்ப மசாலா கேட்பாங்க, இன்னார் வந்து பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி. பார்க்க கூடாதுங்கிறதே பார்த்தா குழப்பம் வருங்கிறதுனாலதான். இறந்த பிறகு ஒரு மையத்தை பார்க்கறதுனால என்ன குழப்பம் வந்துட போகுது? இது பொதுவா நம்மவர்கள் ஹயாத்தா இருக்கிற காலத்துல எத்தனையோ தவறான பார்வைகள். இப்ப சஹாபா பெருமக்கள் அவங்களுடைய மனைவிமாரோடு இவ்வளவு அன்போடு இவ்வளவு பாசத்தோடு இருந்தாங்க. நான் இறந்தான் இதான் என்ன குளிப்பாட்டணும்னு சொல்லி. இன்னும் சொல்ல போனா சில இமாம்கள், அபு உஸ்மான் என்று ஒரு பெரிய இமாம், அவங்களுடைய மரண நேரத்தில் கேட்டாங்க, நீங்க அல்லாஹ்ட்ட ரொம்ப ஆதரவு வைக்கக்கூடிய அமல்